சின்ன வயசுல நடக்கும் குருபுத்திரன் வரை வரை இல்ல குருபுத்திரன் குருபுத்திரன் வரை குருபுத்திரன் வரை ராமன் லட்சுமணன் பிறப்பு இல்லை என்றால் ராமன் தம்பி லட்சுமணன் பிறப்பு குருபுத்திரன் இந்த நாடகத்தில் தற்பார் விஷயமாக வந்திருக்கிறேனே யாரா நானு யாருங்க நான் யாரு எமது பெயர் என்ன நான் எந்த நாட்டை சேர்ந்தவன் சொல்ல முடியும் என்று செவ்வொடு தாமதிக்க வேண்டும் அப்படியே எக்கை செக்கும் ஏடா உள்ள பேசுறேன் வாயில விட்டு விட ஜாக்கிரதை ஐயோ அதுக்கு தான் ஒண்ணு படமாக்க வேணாங்கிறது என்னத்துக்கு சர்ச்சை படம் பாப்பா வாயில விடுற படங்கிறிய நீ தானே வாயில அது இல்ல என் கையில இருக்கக்கூடிய ஆயுதத்தை உன் வாயில விட்டு பின்னாடி விளையாட எடுத்து விட ஜாக்கிரதை வேணாம் வேணாம் அது வேணாம் செத்து போயிருவா நான் யாரு செத்து போயிருவா அப்ப நான் உசுரோட இப்ப உயிரு போயிருமா ஆமா ஏங்க விட்டுக்காட்ட ஒரு வாட்டியே ஒரு சின்ன பாரு இடுப்போட மேல கூட விட்டு கூட எங்கேயோ நெஞ்சுட்டு போ ஆனா இடுப்புக்கு கீழே மட்டும் ஊடு கொண்டு போய் சேர்த்து விடுங்க இடுப்பு கூட தங்க இருக்குதா இல்ல வைரம் அதோட மெயினான பொருள் என்ன முத்து அதோட மெயினான பொருளியா கோவலம் அதோட பெருசு கோமேதகம் அந்த கோமனமுக்கு அந்த இப்ப சொன்ன பாரு என்னது அந்த கோமனத்துக்கு உள்ள கருத்து அதை மட்டும் ஊடி சேர்த்து விடுங்க நான் யாரு யாரு எமது பெயர் என்ன சொல்லட்டுமா மன்னாதி மன்னர் போட்டு என்ன சொல்றேன் நாம கொஞ்ச நேரத்துக்கு ஒரு கொத்து வேலை செய்யறீங்களான்னு ஏன் ஒரு மம்மிட்டு பண்ணு எடுத்துட்டு போறது 5 மணி தூக்கிட்டு அப்படித்தான்
கவுண்ட் பண்ணி சோத்தெல்லாம் உங்களுக்கு ஒரு குண்டா சோத்து விட்டு 2 பிடி அடிச்சு எடுத்துட்டு போய் என்னடா அப்படியே பந்தல் போட்டு நாயும் பேசிக்கலாம் அந்த வேலை பரவாயில்லையா? உங்களுக்கு 2000 தான் தராங்க. அப்படி இங்கிருந்து தட்டை கட்டிட்டு படுத்து எடுத்துட்டு போறதும் வாழைக்கட்டை எடுத்துட்டு போறதும் வீட்டுல இருந்து எடுத்துட்டு போய் அவங்க வீடு மாதிரி மேயிருக்கு அங்க உட்காந்து ஐயோ ஆயா கொப்பாய் பறிச்சேன் அவளை சேர்த்துக்கிட்டாடின்னா அந்த வீடு பத்திட்டு எரியுது. போடா எங்களுக்குள்ள ஒரு நாயா அந்த சோத்தை தண்ணி தான் பண்ண தெரியல. தடி வாங்கிக்குவது நீ பேச்சு பாச்சு கோழி கொண்டாட்ட அந்த பூவா இருக்கு. சாமி என்னுடைய பேர் நாமத்தை விடுத்தேனே. என்ன பேர் சொன்னீங்க? நுழைஞ்சிருக்கணுமே. நுழையில சாமி 7-8 நாள் ஆகிச்சு. கூடாத இந்த தனப்பால பண்ண வேலை வாத்தியார் பண்ண வேலை கூடாது 7-8 நாள் கூட்டு வாங்கினா என்ன பண்ண முடியும்? நுழையுமா? அவர் கஷ்டத்தை வாங்குறாரு. நல்லா கஷ்டம் தான். அதான் நம்ம குறைச்சல எல்லாம் தூங்கிட்டு நீங்க பண்ற வேலை தான். எந்திரி உட்காந்து என்னுடைய பெயரை வைத்தேனே. உங்களுக்கு நுழைஞ்சே இல்லையா? என்ன பேர் சொன்னீங்க? இன்னும் ராமநாதன் அண்ணன் நம்ம வேடத்தை பாராட்டி நன்கொடை செய்துள்ளார். அவர்களும் மாரியம்மன் சன்னதி எவ்வாறு வளர்கிறதோ அவ்வாறு வளர ஆண்டவனை பிரார்த்திக்கிறோம். ராஜ உத்திண்ட கோழிகாலன் சொல்லிக்கிட்டு ராஜ உத்திண்ட கோலாகாலன் ராஜவீர பரம்பரையில பிறந்துட்ட ராஜவீர பரம்பரையில பிறந்துட்ட என்னுடைய பெயர் பேரு மன்னன் 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 பிரம்மதேவன் என்று தெரிவிக்கிறார். நீங்களே கடவுளாகிய பிரம்மதேவன். என்னுடைய பெயர் நான்முகம் படைத்த பிரம்மதேவனாக இருந்தாலும் நான்முகம் பிரம்மனாக இருந்தாலும் என்னைய 10 மாதம் 300 நாள் 3000 திசை நாடி அங்கத்தில் சுமந்தாலே என் தாய் புண்ணியவதி. சாமி நல்ல ஆஸ்பத்திரியில பாக்குறது அங்கத்துல சுமந்து அம்மாளுக்கு புண்ணியவதி புண்ணியவதியா நான் கூட பொண்ணுக்கு ராதா மகனே வருங்கால இளவரசா என்று கண்ணே மணியே தேனே அமுதே கற்கண்டே கற்கண்டே என்னை வாரி தேனு மிட்டாய் என்னை வாரி வாரி முத்தமிட்டாரே அம்மா தந்தையார். அம்மா யார் சாமி? அம்மா என்ன பண்ற நினைக்கிற? 7-8 பேத்துக்கு போந்திருப்பான். ஏண்டா விடாத 7-8 பேத்துக்கு போந்திருப்படா. இல்ல 15 பேத்துக்கு போங்க. அப்படி இல்ல சாமி இருக்குமா? இருக்குமா? நீ பகுதியை கூட்டிட்டு போயிடுறேன். ஏங்க கடவுள் பிரம்மதேவனாக பிறந்தேன்னு சொல்றீங்களே, நீங்க கடவுள் எப்படி பிறந்தீங்க? நான் எப்படி பிறந்தவன்? எப்படி பிறந்தீங்க? உன்னை போல ஒரு தாய்க்கும் தந்தைக்கும் பிறந்தவனா? நான் எப்படி பிறந்தவன்? நீங்க எப்படி பிறந்தீங்க? சொல்லட்டுமா? சொல்லு சாமி.
நாங்க பிறந்தது 4 பேர் பிறந்தேன். நான் ஒருத்தன் நெட்டையன், எங்க தம்பி 2 பேரும் உருண்டையுங்க, ஒருத்தன் கொட்டியும் பிறந்து இருக்கிறான். அவனால தான் ஊரு போய் நிறைய எப்படி ஏன்னு கேளு. இந்த தாயாளிக்கு ஒரு வேலைக்கு போக கூடாது, கரும்பு வெட்டு போனான்னா சொன்னைக்கு தாங்க மாட்டாங்க. கல்லூரிக்கு போனா ஒத்த கண்ணு வலிச்சுனா வேட்டு வச்ச கண்ணு வலி போயிடுது. லாரி ஓட்டு பண்ணாலும் கை கால ஊன மாட்டேங்க போக மாட்டாங்க. ஒரே ஒரு வேலைக்கு தான் போறாங்க, ஒரே ஒரு வேலைக்கு தான் போறாங்கிறான், கிணறு வேலைக்கு. ஆனா அதை மட்டும் கிணறு மட்டும் வேலைக்கு போறோம்னா அப்பதான் தலையை தூக்குறான். நான் கான்ட்ராக்ட் பிடிக்கிறது, கிணறு வெட்டு வேலைக்குன்னா எங்க தம்பி முன்ன தலையை தூக்குறான். அப்புறம் போங்கடா தாயாளிங்க வேலை செய்யுன்னா சரி. 2 பேர் இருக்கிறாங்க பாரு இந்த உருண்டைனுங்க, அவங்க திட்டோட சரி இடத்த கொடுத்துருவாங்க. தாயாளிங்க 150 அதிகமா கொடுக்குற இறங்கடா கிணத்துல முடிவு போயிருவாங்க. அவங்க 2 பேரும் உருண்டைனுக்கு போறதில்ல. ஆனா கொட்டையை மட்டும் கிணத்துல இறங்கிட்டான் ஓரி போட்டா கூட புகைய போயிடும். இந்த தாயாளி இறங்கினா தண்ணி பார்க்காத மேல ஏறணும். அவளு ஒரு ஏஜாமி உங்க வீட்டுல கிணறு இருக்குதா? பள்ளக்கார வீட்டுல தான் கேளு. அந்த கிணறு வேணாம், சுக்கரிஞ்சி கிணறு அது. ஏஜாமி நண்பா, என் தந்தையார் மும்மூர்த்தி கடவுளில் ஒருவராகிய என் தந்தையார் ஸ்ரீமந்த கண்ணன். சரிங்க, தந்தை தான் ஸ்ரீமந்த கண்ணன். தாய் யாருங்க? என் தாயும் ஸ்ரீமந்த கண்ணனே. என்னங்க அநியாயமாக்குது? ஏண்டா கேக்குறவன் கேனீங்கன்னா கேப்பேன். ஐயா போய் மூத்திர விட்டு வந்து சீக்கிரம் உட்காருப்போ. எங்க அப்படி தெரியல எப்படி குடத்துல தண்ணிக்குது தப்பாக்குது. நான் எப்படி பிறந்தவன்? ஆணுக்கும் ஆணுக்கும் எப்படி பிறந்தேன்? ஏங்க கேக்குறவங்க காணினா கேப்பல் நெய்வடி இருப்பாங்களாம். இல்ல ஒரு ஆண் இருந்தா ஒரு பெண் இருக்கணும், ஒரு பெண் இருந்தா ஒரு ஆண் இருக்கணும், இருவரும் கூடி கலந்தா குழந்தை பிறக்கும். ஏங்க நீங்க எப்படிங்க ஆணுக்கு ஆணு பிறந்தான்னு சொல்றீங்க? கேட்டாயே ஒரு கேள்வி. அதேதான் கரெக்டா கேள்வி கேட்டேன். ஐயா என்ன பிரச்சனை? உங்களை பத்தி தான் காலையில ஊர் விட்டு போறேன் பாரு. என் தந்தையார் கண்ணன் அன்று ஒரு நாளையில 2011 வருடம் ஆழக்கடல் நடுவினிலே ஆழ இளமையில் பண்ணி கொண்டிருந்தார். சரி, அப்பொழுது தந்தையார் தொப்பில் வழியாக ஒரு தாமிர தடாகம் ஒன்று ஓடியது. சரி, தாமிர தடாகம் ஓடியது. அந்த தாமிர மலரில் பிறந்தவன் தான் நான்முகம் படித்த பிரம்மதேவன். ஓஹோ, அந்த தாமிர தடாகத்திலே அந்த ஆயா ஓ பழைய கிழவி இருக்குது. அதெல்லாம் இருக்கு. யா கோப்பாயா இப்படி பண்ற கோயில் இல்லையா? சரி சாமி, ஒரு ஆணுக்கு அதாவது உந்தி கமலத்துல ஒரு தாமர தடாகத்துல பிறந்து சொல்றீங்களே, நீங்க கடவுளாக பிறந்து மும்மூர்த்தி கடவுளுக்கும் ஒவ்வொரு வேலை. என்னென்ன வேலை? சிவபெருமானுக்கு படி எழுப்பது வேலை. இந்த பிரம்மதேவனுக்கு என்ன வேலை தெரியுமா? உங்களுக்கு என்ன வேலை? பிண்டம் பிடிப்பது வேலை. கைக்கு சிக்குதா? என்ன ஒரு நாளைக்கு எத்தனை பண்டை பிடிப்பீங்க? நீதாயா பொண்டை பிடிக்கிற சொன்ன? அது இல்லப்பா, பிண்டம். ஓ பிண்டம். பிண்டம் என்றால் உன்னை படித்தவனே நான் தான். என்ன படிச்சது நீயா? ஏத்தன்னா அப்படியே குடல குப்புக்குன்னு கொட்டி போயிடும். என்ன படிச்சது எங்க அப்பா, நீ எங்கயா அப்பா? என்ன நான் இல்லை என்றால் நீ அப்படி பேசவே மாட்டேன். யாரு? நான் தான். நாங்கள் என்னத்த நீங்க இல்ல என்ன? ஏண்டா பைத்தியக்காரா, நான் இல்ல. உங்க ஒப்பனை படித்தவனும் நான் தான். எங்க அப்பனை படிச்சவன் எங்க தாத்தா. ஒப்பனை படித்தவனும் நான் தான். எங்க தாத்தனை படிச்சவன் அவங்க அப்பன். தாத்தனை படிச்சவன் இல்ல, நாங்க அவங்க பண்ண மாதிரி கல்யாணம் பண்ணி பிள்ளை பத்துக்கிட்டோம். நீ என்ன சாமி எங்களை படிச்ச வெட்டி விடுவேன். சாமி உங்களை தான் நாங்க படிக்கிறோம். நீ எங்களை படிக்க முடியும் பைத்தியக்காரா? யாரு? நாங்க பைத்தியக்காரா? நீங்க தாயா பைத்தியக்காரா? சாமி சாமி சாமின்னு நீங்களா சாமி சாமிங்கிறீங்க. சரி, ஒரு கோயிலை கட்டணும். நாங்க என்ன பண்றோம்? ஊர் ஜனமெல்லாம் ஒன்று சேர்ந்துக்கிறோம். எல்லாம் ஒட்டுக்கா சேர்ந்து வீட்டுக்கு 5000 10,000 வரி வைக்கிறோம்.
மூக்குத்தி வைப்பீங்களா, கால் தோட்டம் வைப்பீங்களா, கால் செயின் வைப்பீங்களா தெரியாது. கழுத்து செயின் வித்தாலும் பெத்தாவும் ஏதோ ஒண்ணு வீட்டுல இருக்கிற அண்டா கொண்டா வித்து கூட வரி கட்டணும். ஆனா வரி கட்டல உங்க குழாயில தண்ணி வராது. பைப்பு குழாய் அந்த குழாயில தண்ணி வராது அப்படின்னு ஊருக்கு சட்டம் போட்டு நாங்க ஊராரெல்லாம் சேர்ந்து இங்க இருந்து மேட்டூர்ல போய் டிப்புன்னு விழுந்து சாவறதுக்கு இல்ல அங்கதான் சாமி கல் எடுக்கிறதுக்கு. அது எத்தனை வருஷமா புடிச்சு போய் கிடைச்சா அந்த புடிச்சு போன கல்ல எடுத்தது நட்டு வச்சு உனக்கு எண்ணெய் காப்பி செலுத்தி ஒரு வாரம் லட்சக்கணக்கில் கோபுரம் கட்டிப்படி உட்கார வச்சிருது. நீ நான் தான் சாமின்னு வார்த்தைப்படுத்திட்டு அப்படி கோயில்ல உக்காந்துக்கிறது. நாங்க கோயில கட்டி வச்சுட்டு ஒரு அடிய தெக்க கலக்கா வெட்ட போறதும் கரும்பு வெட்ட போறதும் நாங்க ஊர் ஊரா தெரியல. நீ ஊருக்குள்ளேயே கோயில்ல உட்காந்துக்கிட்டு தேவர் பிண்டம் அல்லவா? என்ன மாயா புண்டம்? ஏயா தேவர் புண்டு தேவர் புண்டுங்க. ஏய் கடவுள்னா எனக்கு அறவா பிடிக்காதியா. நாங்க கஷ்டப்பட்டு கோயில கட்டினா நீ சாமின்னு உட்காந்துக்கிற. நாங்க கேக்குறோம் சாமி கடவுளே கையில காசு இல்ல கடன் கொடுப்பாரு யாரும் இல்ல. ஆனா நாங்க கையெழுத்து கும்பிடுறோம். நீங்க கோயில கட்டி உட்காந்து கேக்குறேன் நீ சாக்கலாம் ஏத்தி விடுவேன். சக்தி கொடுத்தாதானே சத்தி சத்தின்னு கத்திரி ஏத்தி விடுவேன். ஏயா ஒரு அடியா நாங்க மனுஷ மூளையினால நெய்வேலியில கரண்ட் தயாரிக்கிறோம். நெய்வேலியில கரண்ட் தயாரிச்சு ஊர் ஊருக்கு சீரி லைட் பாத்துக்கா, கரண்ட் பாத்துக்கா, டியூப் லைட் பாத்துக்கா, விதவிதமா இல்ல போக்கஸ் லைட் எத்தனை சாமி கூட கூத்து விடுறோம். உங்க சாமி ஆயா? ஆமா உன் மனசுல கடவுள் பக்தி தெய்வம் எல்லாம் இல்லையா? எனக்கு ஒரே ஒரு சாமி எங்க இருக்குது? பத்தினி பராசக்தி. அந்த பல்லு இல்லாதவன் சீலமூடி அம்மா தான் என் தெய்வம். பல்லு இல்லாதவளா? ஆமா. ஏய் நாங்களும் கடவுள் தான். ஆனா அந்த கடவுளை நான் இன்னும் நீ சொன்ன மாதிரி தான் எனக்கே தெரியும். ஏய் உங்க சாமி எல்லாம் எனக்கு அறவா பிடிக்காதியா. ஆனா எங்க பத்தினி சாமி இருக்குது. அது ஒரு ஓட குழியில் இருக்குது. ஓட குழியில? ஆமா. யாருக்கு தெரியாது பாரு பேயாத மழை பெஞ்சாலும் 4 நாளைக்கு 5 நாளைக்கு ஈரமாக்க வச்சு போயிடும். எல்லாம் வரமன்னா போயிடும். ஆனா எங்க சாமி பத்தினி பராசக்தி கையை வச்சு பார்த்தா எந்த நேரமும் ஈரமாவே இருக்கும். ஊத்தூரி இருக்கும். அப்பேற்பட்ட கோயில நான் உடனே பாக்கணும்டா. சாமி உடனே பாக்குறியா? வெட்டு குத்து கொலை கொலை. எங்க கோயிலுக்கு நான் கிடா வெட்டுவோம், கோழி அறுப்போம், ஒரு சாமி பண்ணி கூட குத்துவோம், நாங்க அளவு கூட குத்துவோம், திருவிழா போடுவாங்க, பூ மிதிப்போம். உங்க சாமிக்கு ஏதாவது விதிமுறை இருக்குதா? உங்க சாமி எல்லாம் கடங்கார சாமி. ஆமா கிடா வாங்க சொல்லும், கோழி அறுக்க சொல்லும். ஆனா எங்க சாமி பத்தினி பராசக்தி இந்த ஒரு பூஜாரி என்ன பண்ணுவான் அப்படின்னு மாசத்துல 3 நாளைக்கு அதே உதரக்காவு கொடுத்துக்கோ. ஆமா அதே கொடுத்துக்கோ. வாக்கெட்டு கட்டி உட்காந்துக்க பூஜாரி கிட்ட போறதுக்குள்ள. ஆமா அப்படியா? சக்தி உள்ள சாமி இருக்குது எங்க சாமிலாம். ஒரு தாரு பழம் நல்லா 10-20 தேங்காய், தேங்காய் பழம் வெத்தலை பாக்கு எல்லாம் வச்சு படிப்போம். பொங்கல் எல்லாம் வச்சு நம்ம சாமிக்கு என்ன படிப்பேன்? சாமி பொங்கல் வைக்க சொல்லுது, தேங்காய் பழம் வாங்கிட்டு வர சொல்லுது. ஆனா எங்க சாமிக்கு 2 தேங்காய் 1 பழம் போதும். அந்த பழமும் வேணான்னு பிதிக்கி விட்டுருது. அவ்வளவு பெரிய ஒரு சக்தி. ஆனா பாத்துக்கா இந்த வாக்கெடு துணி புறக்காலியை பாத்துருச்சு. இந்த பூச்செடிக்கு எங்கிட்ட தான் சத்து கொடுக்குமா? அப்படியே நான் மணி ஆட்டி பூச்சை கொடுக்க அருள் வந்துருமா? ஆமா அந்த பூச்செடிக்கு அருள் வந்துரும். உருவளவு இன்னைக்கு தான் உருவளவு 3 நாள் 10 மணி உருவளவு 3 நாள் ஒரு வாட்டி. எல்லா கோயிலுக்கும் போயிட்டோம். ஆந்திரா திருப்பதிக்கு போயிட்டோம், திருமலைக்கு போயிட்டோம், எல்லா கோயிலுக்கும் போயிட்டோம். அந்த சாமிக்கு மட்டும் போகவே இல்லை. அட்ரஸ் கொஞ்சம் சொல்லு, நாளைக்கே வரேன். தொப்பலானூருக்கு கீழே தொப்பலானூர் போஸ்ட். ஆமா தொப்பலானூர் போஸ்ட். தொடையனூருக்கு மேல தொடையனூர் டிஸ்ட்ரிக்ட். தொடையனூர் டிஸ்ட்ரிக்ட் வாணிபுத்தூர் தொகுதி இருக்கு. வாணிபுத்தூர் பிஓ. ஆமா. அப்புறம் நடுவுல ஓடக்குழி இருக்குறா. ஒம்பாம்பட்டியா? அதா அந்த கோயிலுக்கு கூட்டிட்டு போய் விடு. என்னையும் கூட்டிட்டு போய் விடுறா. கொலை கொலை விழுந்து போயிடும். எந்த கேஜுமோ அந்த கேஜு குட்டை கேஜு தான். நாளைக்கே வரலாம். கெட்டு போயிரு நீங்க. கெட்டு போறத சொல்லிக்கிறியா? சரி இன்னொரு சந்தா நீயும் கெட்டு போயிருங்க. நம்ம தெரியல. ஏண்டா டேய் கேக்குறவன் கேடினா இருந்தா ஓட்றோம் மேலே. சரி டேய் ஓய் அது இல்லப்பா. அந்த சாமிக்கே உலகத்திலே அந்த சாமி தான் பக்தி பதி அடிமை. எல்லா சாமியும் சாமி அடிமை. ஏய் அந்த சாமியோட இந்த தெய்வநாதிக்குதா நாயால கேட்டு போறேன். வாடா ஏங்க நண்பா. ஓய் இந்த உலகத்தில் யானை முதல் எறும்பு கடைசி 86,000 லட்சம் ஜீவகதியில படைக்கக்கூடிய படிக்க வேலைக்கூடிய என்னுடைய பெயர் ஆன்மகம் படித்த பிரம்மதேவனாக இருந்தாலும் எனக்கு திருமணமானது. உங்களுக்கு ஆயிடுச்சா? மனைவி பேர்
நான் யாரை திருமணம் செய்வேன்? யாரா? ஏய், ஓய், நான் எந்த நாட்டை ஆண்டு வருகிறேன்? எந்த நாட்டுல? சொல்லட்டுமா? சொல்லு சாமி. சொல்லு சாமி, குமாரகுலம்.